ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்க மாதிரி கலர்ஃபுல்லான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த லிரிக்ஸ் வந்து அனிமேஷன் ஆகுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த அனிமேஷன் எப்படி நம்ம கெயின் மாஸ்டரில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படி அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மொபைலில் இருக்கிற கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து 6:9 ரேஷியோ இருக்குது, நான் அதில் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் ஒன்றா ரெடி பண்ணிக்கங்க. நான் இந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டு ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு இமேஜ் இது பண்ணுறேன். நான் உங்களுக்கு சும்மா சொல்லி காமிக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இதை ஸ்க்ரீனுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும், ஃபோட்டோ, பார்ட்டிகல்ஸ், அப்புறம் எல்லாத்தோட நான் லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இதை கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்துங்க. சாங் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது, சாங் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா லேயரை கிளிக் பண்ணிக்கங்க. லேயரை கிளிக் பண்ணி இப்போ நம்ம வந்து கலர் ஆட் பண்ண போகிறோம். இந்த கலரோட லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது பண்ணி ஸ்க்ரீனில் கொடுங்க. பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஸ்க்ரீனில் கொடுங்க. இல்லை ஸ்க்ரீன் கொடுத்து பாருங்கள், அப்படி செட் ஆகலாம் மல்டிப்ளே அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நீங்கள் வச்சுக்கங்க. அது எவ்வளோ தூரம் வேணுமோ அதை இது பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கலர் ஒன்று ஆட் பண்ணுவோம். இந்த இமேஜோட லிங்க்கும் நீங்கள் அதை இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்துடும். அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்துடும். கெயின் மாஸ்டர் லிங்க் கூட தனியாக கொடுத்துருப்பேன். திருப்பி பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு மல்டிப்ளேன்னு கொடுத்து பாருங்கள். ஓகே, செட் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். அப்படி தெரியலனா நீங்கள் ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இதிலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மள லிரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியம். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க. க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து டைப் பண்ணி லிரிக்ஸ்னு போடுங்க. தமிழ் வேணா தமிழ் போடுங்க, இல்லை இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் போட்டுக்குங்க. இதில் போய்ட்டு நீங்கள் லிரிக்ஸ் இப்படி காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு பிக்சல் லேபுக்கு வாங்க. இந்த டெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கங்க. டெலீட் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் கலர் வந்து ஃபில் பண்ணுறங்க. கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு பிளெண்டிங் பண்ண கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்து டெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு
ஓகே, இந்த டெக்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி வந்து ஃபாண்ட்லாம் எப்படி பிக்சல் லேபில் அப்லோட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, அப்புறம் இந்த நான் யூஸ் பண்ணுற ஃபாண்டோட லிங்க் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே வந்து ஃபாண்ட்லாம் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஃபாண்ட் ஓகே. நான் வேறு ஃபாண்ட் தான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃபாண்ட் ஓகே. இப்போ அலைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு அலைன்மெண்ட் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இதுவாகிடும். இதில் ஒரு வேர்டு மட்டும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக சென்டராக இருக்கா பார்த்துக்குங்க. கொடுத்துட்டு சென்டராக இருக்கா பார்த்துட்டு அதை இது பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுக்கு வேணுன்னா ஸ்டோக் வேணுன்னா நீங்கள் ஸ்டோக்லாம் கொடுத்துக்குங்க. ஸ்டோக்கு நான் ஃபஸ்ட் எடிட் பண்ணி பார்த்து கொடுத்து வச்சுருந்தேன். ரெட் கலர் கொடுத்தேன் நான். ரெட் கலர் கொஞ்சம் நார்மலாக கொடுத்துக்குங்க, லைட்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்கள் மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ்னு கொடுத்துருங்க. இமேஜ் மேலே ஃபார்மெட் ஓகே. இதில் மட்டும் அல்ட்ரான்னு கொடுத்துக்குங்க. அல்ட்ரான்னு கொடுத்து நீங்கள் அல்ட்ரான்னு கொடுத்துங்க. அல்ட்ரான்னு கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் திருப்பி Kinemaster அப்ளிகேஷனுக்கு வாங்க. மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அதே ரேஷியோக்கு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு இது பண்ணேன். நான் மிச்சம் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் இது பண்ணணும்னு பார்த்துக்குங்க. இது மாதிரியே நீங்கள் எல்லா லிரிக்ஸும் இது பண்ணிக்கங்க. மற்றெல்லாம் நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன் லிரிக்ஸ்லாம். அந்த லிரிக்ஸ்லாம் அப்படியே நான் வந்து கொடுத்துட்றேன். லைன் பை லைனாக கொடுங்க. நான் ஒரு 3 இது மட்டும் ஓகே கொடுத்துட்டு சாங் ஆட் பண்ணுங்கள். ஓகே, நான் சாங் ஆட் பண்ணிட்டேன். சாங் ஆட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். எதோட வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் வருதுன்னு உங்களுக்கு தெரியல, அதை கட் பண்ணிட்டு ரைட் கிளிக் எப்படி வந்து இது வேணுமோ அது இது பண்ணிக்கங்க. அப்படி திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள். நான் சாங் வந்து மியூட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட்டு லைனு ஓகே. இதோட நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுமாரி ஓகே, எல்லாத்தையும் அதுமாரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இதோடைய சாங்கையும் கட் பண்ணிக்கலாம். சாங் எவ்வளோ தூரம் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே நடுவில் ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்னு இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிளாசிக் ட்ரான்ஸ்லேஷன் இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கெட் மோர்னு ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கீழே அதை கொடுத்து நீங்கள் போய் இது பண்ணிங்க. அதுக்கு வந்து டேட்டா முக்கியமாக தேவை. கிளாசிக் எஃபெக்டில் போங்க. இதில் வந்து ஜூம் அவுட் இருக்குல்ல, அதை கொடுங்க. திருப்பி இதுக்கு அப்படியே கொடுங்க. நீங்கள் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஃபுல்லாக இந்த எஃபெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தடுத்து வேறு ஒரு எஃபெக்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வெளியே வந்து அப்படியே அதை ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இன்புட் பண்ணுறேன். லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் லிரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தோட லிங்க்கும் சேர்த்து ஆல் மெட்டீரியல் லிங்க்ஸ்னு கொடுத்துருப்பேன்.
நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. மறக்காமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து எப்படி வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்க்ரீனு கொடுங்க. ஸ்க்ரீனு கொடுத்துட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. இங்கே உங்களுக்கு நல்லா எவ்வளோ தூரம் பெருசாகணும் வச்சுங்க. வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லிரிக்ஸ் அப்படியே போய் வரது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு பார்ட்டிகல்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அந்த பார்ட்டிகல்ஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. இல்லை டெம்ப்ளேட் நான் வச்சுருக்க டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு குரோமாக்கி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா பார்த்துங்க. குரோமாக்கி எனபிள் பண்ணுறேங்க. எனபிள் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி. அட்ஜஸ்ட் பண்ணாது விட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலரும் அப்படியே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்லாம் போடுறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு தேட்ரிக்கல் வியூ எஃபெக்ட் பார்த்தீங்க, அதுக்கடுத்து வந்து வால் எப்படி வியூ எஃபெக்ட் ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோ. அடுத்து வந்து டிவியில் எப்படி பார்க்குற மாரி அந்த வியூ எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நான் டுட்டோரியல் போட போகிறேன்.